ஹாய், திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்விசிபிள் ஷோல்டர் ஜாயினிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்னொரு சின்ன எக்ஸ்ட்ரா டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சு தைக்காமல் ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஒரு பீஸ் வச்சு தைச்சு அதை வெளிப்பக்கமாகவே ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ளவுஸை வந்து அப்படியே தலைகீழாகவும் திருப்பியிருக்காங்க. ஸோ அந்த ப்ளவுஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெகுலர் கஸ்டமர் சடன்லி இப்போ என்கிட்ட கொடுத்தது. அதாவது இவங்களோட பழைய ப்ளவுஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸில் இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் இதை ட்ரை பண்ண தர முடிஞ்சால் ட்ரை பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்குமே ஓகேன்னு தான் தோணுச்சு. நான் தான் வாங்கிட்டேன். அது கொஞ்சம் புதுவிதமாக தான் இருக்குது. எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான். ஸோ இருந்தாலும் நான் என்ன மெத்தடில் பண்ணேன்றதை உங்களுக்கும் செஞ்சு காமிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இதை ஒரு வீடியோவாகவும் எடுத்துட்டேன். பட் இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாகவும் இருக்குது. எனக்கு என்னமோ ஷோல்டர் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. அது மாதிரி இந்த எக்ஸஸ் கிளாத்தை இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ லைனிங் பீஸில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். பார்த்திங்கனாலே தெரியும், லைனிங் பீஸில் அதோட நெக்கு, அதாவது நெக் அளவுக்கு துணி வச்சுட்டோம். அப்புறம் ஷோல்டரில் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் வச்சுட்டோம். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்கு இருக்குது பார்த்திங்களா, வளைவு எக்ஸஸாக விடுவோம்ல, அதாவது கிராஸ் பீஸ் வச்சு தச்சு மடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸஸ் கிளாத் விடுற அளவுக்கு இதுலேயும் விட்டுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸஸ், அதாவது கிராஸ் பீஸ்க்கு பதிலாக நம்ம ஒரு துணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸஸ் கிளாத்து சென்டர் இருக்குது பார்த்திங்களா, இதை ஜாயின் பண்ணிட்டோமா. இப்போ வந்து அதை கட் பண்ணிட போகிறோம். சரிங்களா, இதை எக்ஸஸ் கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுற்றிலும் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஈவனாக கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது சுற்றிலும் ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். பார்த்திங்கனாலே தெரியும், அதை ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்து நான் வந்து எக்ஸஸ்லாம் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இதை லைனிங்கோடையே அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது ஒரு 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச்சுக்குள்ளே வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கும் அந்த இதுக்கும் கேப் விட்டு அழகாக நீட்டாக வந்து அதை வளைஞ்சு தைக்க போகிறேன். ரவுண்ட் ஷேப்லேயே வந்து தைக்க போகிறேன். பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்திங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். சென்டர் டு சென்டர் நீட்டாக வச்சு அது தைக்கணும். இது வந்து கிராஸ் பீஸ் இல்லை, ஸ்ட்ரைட் பீஸ் மாதிரி தான். ஆனால் அந்த வளைவாக கட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ இதை வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு மடித்து, அதாவது நீங்கள் பார்த்திங்கனாலே கரெக்டாக தெரியும், லைனிங்கில் மட்டுமே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சுற்றிலும் வந்து ஸ்டிச் பண்ணுறோம், பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அந்த 1 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நம்ம 1/4 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்களா 1 இன்ச்சுக்கு அழகாக தைச்சிட்டோமோ. தைச்சதுக்கப்புறம் இதை வந்து சுற்றிலும் நம்ம வந்து எக்ஸஸ் விட்டுருந்தோம் பார்த்திங்களா. இப்போ வந்து இதை வந்து தலைகீழாக நம்ம வைக்க போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அதாவது தலைகீழாக வச்சு, அதாவது மெயின் ஃபேப்ரிக் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். லைனிங் ஃபேப்ரிக் வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி அது மேலே போட்டு நெக்கை சுற்றிலும் ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா, ஒரு பின் பண்ணிவிட்டு, சேஃப்டி பின் எதுக்கும் பின் பண்ணுறது, ஒரு துணி நகராமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி மெஷர்மெண்ட் கரெக்டாக அந்த வளைவு ரவுண்ட் ஷேப்பு கிளியராக வர்றதுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக நம்ம வந்து பின் பண்ணி சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுற்றிலும் அந்த 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட போகிறோம். சரிங்களா, இப்போ வந்து அதை வந்து சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க எக்ஸஸ் கிளாத்தை எடுக்க போகிறோம். சின்ன தையலாக வச்சு ஒரே ஸ்டிச்சிங்கில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 2 ஸ்டிச்சு, ஒரு ஸ்டிச்சு மேலே இன்னொன்று போடாமல் முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக. அது ஏன் ஒரே தையலாக நான் போடணும்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தையல் போடும்போது ஒரு தையல் ஒரு நூல் அளவு வெளியே வந்துட்டாலும் அதை திருப்பும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன நெருடல் தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து சின்ன தையலாக ஒரு தையலாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று, சின்ன தையலாக 2 தையல் போட்டாலுமே திருப்பும்போது பார்த்திங்கன்னா துணி வந்து ஒரு துணி டென்சிட்டியை பொறுத்து கொஞ்சம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை தடுக்கிறது தான். இப்போ குட்டி குட்டி கட் கொடுத்துக்குறோம். சரிங்களா, இப்போ இதை அப்படியே திருப்பிக்கிறோம். ஸோ திருப்பிட்டோம், பார்த்திங்கனாலே தெரியும், திருப்பிட்டோம். இந்த மெயின் இது ஃபுல்லாக உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு வெளியே தைச்சது வெளியே அப்படி இருக்குது. இது வந்து ஏன் அவங்களுக்கு அப்படி வச்சு தைச்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது முதுகு
கிராஸ் பீஸ் வச்சு குட்டியாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு தைச்சாலும் எந்த அளவுக்கு முதுகில் உட்காருமோ அதை விட இது வந்து நல்லா அழகாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அவங்களுக்காக இந்த மாதிரி பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மெத்தடு படி தான் முன்கழுத்துக்கும் சேம் பேட்டர்னில் தான் முன்கழுத்துக்கும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே வச்சு தச்சுட்டு குட்டி குட்டியாக கட் கொடுத்துட்டு லைனிங்க்கு நம்ம அதாவது என்ன சொல்கிறது, அதை நல்லா சேஃப்டி ஸ்டிச் மாதிரி ஒரு ஸ்டிச் போடுவோம். அது மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். பெரிய தையலாக வச்சு ஒரு ஸ்டிச் போடுறோம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து சுற்றியில் நம்ம பெரிய தையல் போட்டு பதிச்சு தையல் போட்டு பதிக்க போகிறதில்ல. ஏன்னா இதை அப்படியே வச்ச மாதிரி இருந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும், ஷோல்டர் டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படின்றத நீங்கள் நல்லா பாருங்கள். வெளிப்பக்கமாக அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு தச்சாச்சு 2 பக்கமுமே, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இப்போ மேலே இருக்க எக்ஸஸ் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி ஈவனாக இருக்கிற மாதிரி, அதாவது லைனிங் பீஸும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு, ஸோ அதே மாதிரியே பேக் நெக்கோட ஷோல்டர்லேயும் அதே மாதிரி ஈவனாக கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு தான் இதை நம்ம ஃபோல்டு பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஈவனாக கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு ஷோல்டரை வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வச்சுக்க போகிறோம். அதாவது லைனிங், அதாவது உள்டாவாக திருப்பிக்கிற போகிறோம். அதாவது உள்பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் அது தெரிகிற மாதிரி நம்ம திருப்பிக்க போகிறோம். ஸோ இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளாத்தையும் இதையும் ஒரே மாதிரி வச்சு தைக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி வச்சு தைக்கிறதுக்கு இப்போ 2ஐயும் ஈவனாக வச்சுக்க போகிறோம். இதில் வந்து அப்படியே தலைகீழாக ஈவனாக 4 பீஸும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி, அதாவது 2 லைனிங்கு 2 மெயின் ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி வைக்க போகிறோம். இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். கார்னரில் நல்லா உள்ளே போய் உட்கார்ற மாதிரி நல்லா சேஃப்டி பண்ணி வச்சுட்டு, இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சில் 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போடுறோம். 1/2 இன்ச்சு ஸ்டிச்சு, சரிங்களா. ஸோ இது உள்ளுக்க வச்சு இப்படி போடுறனால நம்ம ஒரு தையல் சின்ன தையலாக போட்டால் நீட்டாக உட்காந்துக்குறோம், சரிங்களா. ஸோ இப்போ போட்டேன் பார்த்திங்கனாலே தெரியும். இதை திருப்பும் போது இதோட லுக் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இன்விசிபிளாக ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ ஷோல்ட்ரு இது அதாவது கிராஸ் பீஸ்க்கு பதிலாக இந்த பீஸ் வச்சு தைக்கிறது எந்த அளவுக்கு நீட் அண்ட் அவுட்லுக் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோவை வாட்ச் பண்ண பிகினர்ஸாக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்துச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.